எழுத்தாளர்கள் திரைக்கதை எழுதுறதுல முக்கிய ஜாம்பவான்களா முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் இருந்தாங்க. இப்போ சமகாலத்தில் மாடர்னாக யார் இருந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெயமோகனை நம்மளால சொல்ல முடியுது. இப்போ இவங்களோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இலக்கியத்தில் இருக்கவங்களுக்கு சினிமா கொஞ்சம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம சுஜாதா பார்த்தா ஐகானிக்காக இருந்திருக்காரு சங்கர் அவர்கள் படத்துலலாம். உங்களுடைய கவனிப்பில் எழுத்தாளர்களுடைய பங்களிப்பு திரை உலகத்தில் எப்படி சார் இருக்கு? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அறிவழகன் என்னை கூட வச்சு பண்ணார். குற்றம் 23ங்கிற கதையை பண்ணார். அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் உங்கள் நாவலை படித்தேன் சார், எண்ணி 8வது நாட்கள், எண்ணி 8 நாட்கள் அப்படிங்கிற ஒரு கதை படித்தேன். என்னை அது இன்ஸ்பயர் பண்ணிது. எனக்கு அந்த கதையை அப்படியே நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அவர் கூட ட்ராவல் பண்ணேன். ஒரு மாதம் உட்காந்தோம். அதுக்கான திரைக்கதையெல்லாம் பண்ணி அவர் வந்தார். அந்த படமும் நல்லபடியாக ஓடிச்சு. ஆனால் இன்றைக்கி அதே சுஜாதா சங்கர் கூட சேர்ந்தார். எல்லா படங்களும் நல்லபடியாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் சங்கர் இல்லாத படங்கள் ஓரளவு சுமாராக தான் போயிடுச்சு எல்லாமே. அப்போது ஒரு ரைட்டர் இல்லாத படங்கள், சுஜாதா இல்லாத படங்கள். அப்போது எல்லாரும் சொன்னாங்க சுஜாதா இல்லாமல் சங்கர்னால முடியலங்கிறது எல்லாம் சொன்னாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு ரைட்டரை கூட வச்சுக்க நல்லது. அது ஏன்னா ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டரோட பேர் தான் முதல்ல போடுவாங்க. ஆமாம், தி ஸ்டோரி இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் நாவல் அப்படின்னு போட்டு அவருக்கு அந்த ஒரு மரியாதை கொடுப்பாங்க. கேரளாவும் அதே மாதிரி கொடுப்பாங்க, வங்காளமும் அதே மாதிரி கொடுப்பாங்க. இன்னைக்கு கன்னடம் வரைக்கும் எல்லாம் தர்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரைட்டர்ஸ்ன்னா அவங்களுக்கு எப்படின்னா, இங்கே இருக்க ப்ரொடியூசருக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர் பேசும்போது சொல்கிறாரு, எங்களுக்கு என்னங்க கதை யாரை வேணால் சொல்கிறாங்க பாருங்க, அவங்க கூட சொல்கிறாங்க கதை அப்படின்னாரு. நான் போய் பேசிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு கதை சொல்லியும் ரைட்டர் தான். நான் ஒரு 2000 சிறுகதைகள் 1000 நாவல் எழுதணும் ரைட்டர் தான். அவங்களுக்கு ரைட்டர் அங்கே ஒருத்தன் எடுத்த உடனே சார் ஒரு ஜீப் போகுது சார், ஒரு ஜீப் போகுது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காட்டுறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் பாருங்க ஒருத்தர். அவரும் ரைட்டர் தான், நானும் ரைட்டர் தாங்கிறது அவங்க பார்வையில் இருக்குது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லி வேற எழுத்தாளன் வேற, எழுத்தாளர் ஆளுமை. ஆமாம், அது பல ப்ரொடியூசர் புரிய மாட்டேங்குது. அது புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனுங்கிற நாளுமே தன்னோட இருந்தால் தான் நமக்கு ஒரு கெத்து. நாளைக்கு ஒரு படம் ஜெயிச்சா கூட அட கதை ராஜேஷ்குமார்துரா, கதை சுஜாதாதுரா அப்படின்னு சொல்லி அவருக்கு பாதி கிரெடிட் போயிடுவேங்கிற பயம் இருக்குது. அந்த பயத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளெல்லாம் ஓரம் கட்டுறாங்க.